வணக்கம். பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெசிபி பிறந்த கதைகள். நேற்று என்னோடய கணவர் மகேஷ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கு என்னுடைய ஃபஸ்ட் பிரதர் ஸ்ரீ. அவர் தம்பியாக இருந்தால் கூட எங்களுக்குள்ளே ஒரு 1.5 வயசு 2 வயசு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஒரு அண்ணா மாதிரி தான் நடந்துப்பான். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவன். எப்போ அவன்கிட்டேருந்து கண்டிப்பு வரும்னு தெரியாது. அதாவது எனக்கு வரப்போகிற ஆபத்து முன்னாடியே அவனுக்கு எப்படி தெரியும், இந்த மனிதர்கள் எனக்கு ஒத்து வர மாட்டாங்க, இவங்களால் இந்த சூழல் சரி வராது, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிடும். எங்கள் அம்மா, அவன், என் கணவர், அவங்க 3 பேர் ஏதான ஒரு விஷயமோ மனிதர்களோ வேண்டான்னு சொன்னால் அது அப்படியே பழிச்சிடும். தென் ரெசிபி பிறந்த கதை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூண்டு வெங்காய வெத்தக்குழம்பு. அவனுக்கு வெத்தக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்னாக்கா, அவன் லயலா காலேஜில் படிச்சுட்ருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை சுற்றி எப்பவும் இருப்பாங்க. ஸோ அப்போது வீட்டுக்கு படிக்க வரன்ற பேரில் எல்லாம் கதை படிப்பாங்க, அமக்கெலாம் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க பசங்கள்லாம். அப்போ அம்மா கிட்டே வெத்தக்குழம்பு வேணும்னு சொன்னோடனே அம்மா வெறும் வெங்காயம் போட்டு வைப்பாங்க. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னோடனே நான் அப்போ தான் நுழைஞ்சேன். எப்போவுமே கோவமாக இருந்தால் என்கிட்ட காமிப்பான். முக்கியமான விஷயம், அவனுக்கு பசிக்கிறதுனால தான் கோவம் வருதுங்கிறதையே அவனுக்கு தெரியாது. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு போட்டுட்டாலே அவன் கரெக்டாக ஹாப்பி ஆயிடுவான். அது என்னோடய க்ளூ, வளர்த்த ஒரு கடமையில். ஸோ அப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு சார் கோச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டார். லயலைட்ஸ் எல்லாமே அவன் லயலாவில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணான். ஸோ லயலா காலேஜில் அவன் பேட்ச் பசங்கள்லாம் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவனை ஃபோன் பண்ணும்போது அவன் எங்கே இருப்பான்னு தெரியும். அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கான், எங்கள் அக்கா ஃபோன் பண்ணோம், நான் இல்லைன்னு சொல்லு. நான் ஹலோ கூட சொல்லலை, ஃபோன் பண்ண உடனே ஸ்ரீ இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னான். அந்த பக்கம் இருக்கிற இல்லை அவன் அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பூண்டும் போட்டு நானே கொஞ்சம் அதை இன்வென்ட் பண்ணி சாம்பார் பொடி போட்டு பண்ண வெத்தக்குழம்பு. எப்போவுமே மண் சட்டி இருக்கும் வீட்டில், கிராமத்துலேருந்து அரிசிலாம் வரும், அப்போ மண் சட்டியும் வரும். அதில் பண்ண அந்த குழம்பு அவனுக்கும் லயலா காலேஜில் அவனோட பேட்ச்மேட்ஸ் கிளாஸ்மேட்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. பேர் இப்போ சொல்ல முடியல, ஏன்னா எல்லோரும் வைஸ் பிரசிடெண்ட்டு, அப்புறமா கதாசிரியர், பாடலாசிரியர், டைரக்டர்லாம் ஆயிட்டாங்க. பசங்க எல்லாம் அட்வர்டைஸ்டாக வீட்டுக்கு வருவாங்க. 2 பேர் தாண்டி வருவாங்க அப்படின்வான் ஸ்ரீ. பட் ஆனால் ஒரு 20 பேர் மினிமம், 15-20 பேர் மினிமம் இருப்பாங்க அவனை சுற்றி, அவன் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவனுக்காக இந்த ரெசிபி டெடிகேஷன். ஊட்டி தான் அவனுக்கு நான் பழக்கம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவான், பின்னாடியே ஓடணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சாருக்கெல்லாம் கையில் எடுத்து கொடுத்து பழக்கம். அப்பாலஜைஸ் டு ஹிஸ் ஒய்ஃப். அவனுக்காக இந்த ரெசிபி. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இதுக்கு ஒரு டிப் நல்லெண்ணெயில் சமைங்க. மண் சட்டியில் நல்ல ஒரு மழை காலம் குளிர்காலத்தில் சுட சுட குழசலாக சாத்த வச்சு நல்ல கரண்டியால் மசித்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, இல்லை நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனும் விட்டு நல்லா சுட சுட இந்த குழம்பு பொரிச்சப்பலாம் இல்லை சுட்டப்பலாம் ஏதான ஒரு காரக்கறியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பொட்டேட்டோ ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.